நண்பர்களே, இனிய காலை வணக்கம். என்னுடைய இயற்கை விவசாய தோட்டத்தில் இன்னைக்கு சில பழங்கள் நான் பறிக்க போறேன். திரும்ப திரும்ப நான் சொல்றது இயற்கையாக விளையக்கூடிய என்னுடைய தோட்டத்திலிருந்து இன்னைக்கு மாதுளை பழம் அதை விளைஞ்சிருக்கு. அதை நான் பறிக்க போறேன். பாருங்க, அதாவது சுவையானது, நல்லா கலர், அதாவது இது என்ன சொல்றதுன்னா நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க. இது ரெட் கலராக இருக்காது, உள்ள ஒயிட்டாக தான் இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். பாருங்கள், இன்னைக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் நான் பறிக்க போகிறேன்னு காட்டுறேன். பாருங்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எந்த உரமும் போடாமல், மருந்தும் அடிக்காமல் இயற்கையாக பாருங்கள். இப்போ மழை பெய்து இல்லையா, அந்த மழை தண்ணீர், வீட்டு தண்ணீர், இதை மட்டும் உபயோகப்படுத்தி என்னுடைய செடி கொடிகளை நான் வளர்த்து கொண்டு வருகிறேன். அதில் சில பழங்களை இப்போது பறிக்க போகிறேன். பாருங்க, மாதுளை பழம் உள்ள அதாவது பிங்க் கலரா இருக்கும். பாத்தீங்கன்னா பாருங்க, பறிக்க போறேன். இதுதான் பாருங்க. பாருங்க, அடுத்தது இன்னும் நிறைய காய்கள் இருக்கு, மேலெல்லாம் இருக்கு. நான் இப்போ பறிக்கிறேன். பாருங்க பாருங்க, அதாவது இது மேல் தோல் கருப்பா இருக்குன்னு நம்ம கவலைப்பட தேவையில்ல. உள்ள பழம் பாத்தீங்களா, நல்லா ரோஸ் கலரா இருக்கு. பாருங்க, இது கூட பாத்தீங்கன்னா தோல் மேல கருப்பா இருக்கு, ஆனா உள்ள பழம் பாருங்க எவ்வளோ ரோஸ் கலரா இருக்கும். இது நாட்டுக்காய், நல்லா செம்ம டேஸ்டா இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு உண்டான மாதுளை பழம் இன்னைக்கு நான் பறிச்சிருக்கேன்.